ஐபிஎல் 18வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு கெட்ட கனவைப் போல மாறியுள்ளது. இதுவரை 12 லீக் போட்டிகளில் விளையாடி மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கேகேஆர் ஆகிய அணிகளுக்கு எதிராக மட்டுமே வென்று பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறிவிட்டனர். அதிரடி மாற்றங்கள். கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் பாதியிலேயே விலகிவிட்ட நிலையில் மாற்றாக ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே ஆகிய புது ஓபனர்கள் களமிறங்கி வருகிறார்கள். டிவோன் கான்வேவையும் கழற்றிவிட்டார்கள். டிவோல்ட் பிரேவிஸ், உர்வில் படேல், அன்ஷும் கம்போஸ் போன்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து வருகிறார்கள். வாங்கியவர்கள் வேன். ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் வாங்கப்பட்ட தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றவர்கள் தொடர்ந்து படுமோசமாக சொதப்பி வருகிறார்கள். இதுதான் சிஎஸ்கேவின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த சில சீசன்களாக ருதுராஜ் கெய்க்வாட், டிவோன் கான்வே ஆகியோர் ஓபனர்களாக அசத்தி வந்த நிலையில் இவர்களை ஏன் ஓபனர்கள் இடங்களில் இருந்து தூக்கினார்கள் என்பதே தெரியவில்லை. பிளேமிங் பேட்டி. இந்நிலையில் தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்ற கேள்விக்கு பதில் அளித்த சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளேமிங், எனக்கு தெரியாது என ஒற்றை வரியில் கூறினார். தோனிக்கு தொடர்ந்து விளையாட வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு பதில் அளித்த பிளேமிங், தோனி மிகச்சிறந்த வீரர். அவர் விரும்பும் வரை சிஎஸ்கேவுக்காக தொடர் விளையாடலாம். நாங்களாக தோனியை நீக்க வாய்ப்பே இல்லை. தோனிக்கு எல்லாம் தெரியும். அவர் எடுப்பதே இறுதி முடிவு என கூறினார். சிஎஸ்கே எஞ்சிய லீக் போட்டிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னமும் 2 லீக் போட்டிகளில் விளையாட உள்ளது. இன்று ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக விளையாடும் சிஎஸ்கே, அடுத்து மே 25ஆம் தேதி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக விளையாடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 போட்டிகளும் சேப்பாக்கத்தில் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது.